பக்கோடா கடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக பன்றி வளர்த்தவரை ஒரு கும்பல் வெட்டி படுகொலை செய்திருக்கிறது. சென்னையில் நடந்த இந்த சம்பவத்தின் குற்றத்திற்கு யார் காரணம்? சென்னையை அடுத்த பல்லாவரம் நாகல்கேணி ஆதம் நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீனிவாசன். இவர் திருநீர்மலை நாகல்கேணி சாலையில் உள்ள டாஸ்மாக் கடை முன்பு பன்றி இறைச்சி பக்கோடா கடை நடத்தி வந்தார். 2 நாட்களுக்கு முன்பு டாஸ்மாக் வந்த ஒரு நபர் ஸ்ரீனிவாசனிடம் பக்கோடா வாங்கியுள்ளார். அப்போது இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு தகராறாக மாறியுள்ளது. இதையடுத்து அந்த நபர் வெள்ளிக்கிழமை இரவு 7 பேரை அழைத்துக் கொண்டு வந்தார். வீட்டருகே நடந்து சென்ற ஸ்ரீனிவாசனை அந்த கும்பல் இரும்பு கம்பியால் கொடூரமாக தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பியோடிவிட்டது. முதற்கட்ட விசாரணையில் கொலையின் பின்னணி தெரிய வந்தது. நாகல்கேணியில் ஸ்ரீனிவாசனின் வீட்டருகே சிலர் பன்றிகள் வளர்த்து வந்துள்ளனர். அந்த பன்றிகளை ஸ்ரீனிவாசன் திருடி தனது பக்கோடா கடைக்கு பயன்படுத்தியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக இரு தரப்பிற்கும் சில மாதங்களாக பிரச்சனை நிலவி வந்துள்ளது. பன்றிகள் வளர்ப்போர் எச்சரித்தும் ஸ்ரீனிவாசன் கேட்கவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பக்கோடா வாங்குவது போல நடித்து ஸ்ரீனிவாசனிடம் தகராறு செய்துள்ளது அந்த கும்பல். அதை காரணமாக வைத்து 7 பேர் கொண்ட கூலிப்படையை ஏவி ஸ்ரீனிவாசனை கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கில் திருநீர்மலையைச் சேர்ந்த 7 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே குடும்ப தகராறில் மனைவியை அரிவாளால் வெட்டி கொன்ற கணவனை போலீசார் கைது செய்துள்ளனர். கமுதி அடுத்துள்ள அபிராமம் நகரத்தார் குறிச்சியைச் சேர்ந்தவர்கள் செல்லப்பாண்டி ராக்கி தம்பதி. இந்த தம்பதிக்கு 2 மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர். தனது மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த செல்லப்பாண்டி கடந்த 1 வாரமாக தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார். சனிக்கிழமை காலை 6:30 மணிக்கு ராக்கி தனது வீட்டு வாசலில் கோலமிட்டுக் கொண்டிருந்தார். அப்போது செல்லப்பாண்டி வீட்டிலிருந்த அரிவாளால் ராக்கியின் பின்னந்தலையில் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். அலறல் சத்தம் கேட்டு அருகிலிருந்தவர்கள் ராக்கியை மீட்டு கமுதி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி ராக்கி உயிரிழந்தார். ராக்கியின் சகோதரர் மகன் ஐயனார் அளித்த புகாரின் பேரில் நகரத்தார் குறிச்சியில் உறவினர் வீட்டில் பதுங்கியிருந்த செல்லப்பாண்டியை அபிராமம் போலீசார் கைது செய்தனர்.